ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 246 எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போனோம். எடுத்த உடனே ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில் காமிக்கிறாங்க. அவள் எந்திரிச்சு உட்காந்து யாரோ கூப்பிட முயற்சி பண்ணுறா. அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு. தர்ஷினி யதார்த்தமாக எந்திரிச்சு ரூம்குள்ளே போகும்போது இந்த மாதிரி அம்மா முடிச்சிருக்க பார்த்தோன்னே வேமா ஓடி வந்து, என்னம்மா உனக்கு எதுவும் ஆகலை, நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே அவள் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஈஸ்வரி. ஆனால் என்னென்னு ஒன்றும் தெரில. உடனே தர்ஷினி வேமா ஓடி போய் நர்ஸை போய் பார்த்து, இந்த மாதிரி அது எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க, ஈஸ்வரி அம்மா உடனே டாக்டரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோடனே உடனே சரின்னு சொல்லிட்டு நர்ஸை டாக்டரை கூப்பிட்டு உடனே ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே, மேடம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதீங்க, இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கீங்க, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாமல் இது பண்ணாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்த கொடுமையில் நான் வெளியில் போய் சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும், அப்படின்னா தான் என் மனசு ஆறு, உடனே நீ வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டாக்டர் சொல்கிறாரு, இப்போதைக்கு உங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், பட் உங்கள் உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபஸ்ட்டு சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் வெளியில் போகணுன்னு சொன்னோடனே தர்ஷினி சொல்கிறேன், அம்மா நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும், ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லி அவங்க அமைதியாகிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் வெளியில் பார்த்தா ஒரு கார் வருது. கார்லேருந்து ஒரு 4 ரவுடிங்க இறங்கி ரிசப்ஷனில் வந்து, ஏய் இங்கே ஈஸ்வரி பேஷண்ட்டுங்க எந்த வார்டில் இருக்காங்க, உடனே சொல்லு அப்படின்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டினோடனேவும் அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க சார், எமர்ஜென்சி வார்டில் அப்படின்னு சொன்னோடனே, இங்கே போலீஸ்க்கு ரொம்ப மூளை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணேன், அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டலில் எவனே உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வேகமாக போகிறாங்க. லிஃப்ட் வேறு ஒர்க் ஆகலை. என்னடா லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் படிக்கட்டில் போவோம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது உடனே நர்ஸை பார்த்துட்டு உடனே டாக்டர் கால் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி ஈஸ்வரி பேஷண்ட்டை கொள்றதுக்கு 4 ரவுடிங்க வந்துட்டு இருக்காங்க கத்தியோட, எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இன்னது கொள்றது கால் வந்துருக்காங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி பேஷண்ட்டை வீல் சேரில் வச்சு வேறு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணிட்டாங்க. ஷிஃப்டிங் மட்டும் தர்ஷினி வெளியில் யார் வராங்களா இல்லையான்னு பார்த்துருக்காங்க. உடனே ரவுடிங்க வந்து அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்துட்டாங்க. தேடிட்டு இருக்கும்போது அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லி தேடி இங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, வா எல்லா ரூம்லையும் தேடு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இருக்காடா அந்த தர்ஷினி ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே தள்ளி விட்டு உடச்சி தர்ஷினி கீழே வந்துட்டா, டாக்டரும் கீழே வந்துட்டாங்க. உடனே ஈஸ்வரியை பார்த்து உடனே கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திடுறேன். ஈஸ்வரி உடனே சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு திடீர்னு பார்த்தா ஜனனி தூக்கத்துலேருந்து ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறான். சொன்னே பார்த்தா, என்ன ஜனனி என்னாச்சு அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாப்புல. கேட்டவுடனே, இல்லை ஒரு கெட்ட கனவு, அப்போ தான் எனக்கே தெரியுது இதுக்கு கனவுன்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜனனி என்ன கெட்ட கனவு அப்படின்னு சொன்னேன், இல்லை ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா, சரிப்பா எந்திரிச்சு வெளியில் வாக்கிங் போவோம், கொஞ்சம் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போக, ரேணுகா கீழே மேலே வந்து, என்னம்மா என்னாச்சு திடீர்னு சவுண்டு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைக்கா அக்கா ஹாஸ்பிட்டலில் எந்திரிச்சிட்டு உயிரோடு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது நல்ல விஷயம் தானே, நீ இதுக்கு பற்றி ஷாக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா அக்கா யாரோ கத்தி எடுத்து குத்த வந்த மாதிரி எனக்கு ஒரு இது தோணுச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாரு, அந்த மாதிரி சாகுற மாதிரி ஏதாவது கனவு வந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கும், அதான் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி ஓகே, சரி பார்த்து உடனே நாளைக்கு காலையில் எழுந்துச்சி போய் ஹாஸ்பிட்டலில் போய் அக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. குணசேகரன், அன்புக்கரசி, அதுக்கப்புறம் இது அவங்க 2 காமெடி பீஸு, கதிர் 4 பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கேட்லேருந்து வெளியில் வருது, ஏதோ ஆட்டோ வந்துட்டுருக்கு. ஆர்ன் அடிச்சோன்னா, டே போய் கதவை திறடான்னு சொல்லி குணசேகரன் கரிகாலன் நான் சொல்ல, இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆள் தான்ப்பா, ஞான மாமா தான் தன்னுடைய வேலையை ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கதை திறக்கணுன்னு ஆட்டோ உள்ளே வந்துருச்சு. சாமியான பந்தல் போடுறதுக்காக எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா சொல்கிறாங்க வெளியில், இப்போ ஞானம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு ஊருக்கே தெரியணும், அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி பந்தலை போடுப்பா அப்படின்னு சொன்னோடனே, அப்படி கூட சேர சொல்கிறாப்புல, அதெல்லாம் ஞானம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, சும்மா நம்ம முன்னாடி பட்டு போட்டால் போதும், வர ஊர்லேருந்து வர சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மண்டபத்தில் வர சொல்லியிருக்கு, இங்கே எவனா வந்து அதிகமாக பந்தலை போட்டோன்னா இங்கே வந்துடுவாங்க, வந்து எவனா வீட்டில் என்ன சிக்கல் ஏது சிக்கல்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறதுக்கே பெரிய தலைவலி ஆகிடும், அதனால் சிறுசா மட்டும் பந்தல் போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காமெடி பீஸையும் கூப்பிட்டுட்டு போய் பந்தல் போட போயிடுறாப்புல ஞானம். என்னப்பா கதிரை சும்மா இருக்கு, என்ன இப்போ எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைண்ணே சும்மா அமைதியாக இருக்கணே அப்படின்னு சொல்லி கதிரை சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அன்புக்கரசி வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கா. அப்புறம் மேலே ஜனனி கதிரும் பார்த்துட்டு, இப்போ வீட்டில் ஏதோ கல்யாண வேலை நடக்குது, நம்ம முதல்ல அந்த பார்கவிக்கு தான் நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா எடுத்து அதை ரேணுகா கிட்ட கையில் கொடுக்க, நீங்கள் போய் அந்த பார்கவிக்கு புடவை வாங்கிட்டு வாங்க, கல்யாணம் என்ன தான் அவங்க ஏற்பாடு பண்ணாலும் கல்யாணம் பொண்ணு வந்து பார்கவி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, சரி சக்தி வந்து இதெல்லாம் வேணும் இப்போதைக்கு தேவை அப்படின்னு சொன்னோடனே, சக்தி கல்யாணம் நடக்க போகுது, கண்டிப்பாக பார்கவி தான் பொண்ணு, அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் போய் புடவை வாங்கிட்டு வாங்க, நாங்கள் போய் அக்காவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. உடனே அன்புக்கரசி 2 பேர் வெளியில் போகிறத பார்த்துட்டு, ஜனனியும் சக்தி வெளியில் போகிறத பார்த்து, இந்த ஒரு காலங்காத்தாலே மேக்கப் போட்டு 2 பேரும் ஜோடியாக ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க பாரு,
அப்படின்னு சொல்ல, ஏய் நீ வாயை மூடுறே, நம்மளுக்கு நிறைய வேலை கிடக்குது, அந்த வேலையை விட்டு போட்டு அடுத்தவங்க நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாப்புல. ஸோ நான் குணசேகருக்கு முன்னாடி 2 பேர் விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. குணசேகரம் இருந்தாலும் ஒரு கடுப்பில் இருக்காப்புல. அப்புறம் உடனே ஆஸ்பத்திரி காமிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி காமிச்ச உடனே அவ சொல்கிறா, அவர் நினைக்கிறான், ஆஹா இதே ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரி ரிசப்ஷன் தான் இருந்தது, நம்ம கனவுல கூட இது அவள் அப்படியே லிஃப்ட்டுக்கிட்ட போகும்போது அதே திங்கிங் வருது, இது ரவுடி இங்கே தான் வந்தாங்க, ரிசப்ஷனில் கேட்டாங்க, அப்புறம் லிஃப்ட்டில் பார்த்து கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னால் லிஃப்ட்டில் அவங்க மேலே ஏறி போகிறாங்க. ஆஹா ஈஸ்வரி அக்காவுக்கு என்னமோ ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இருக்குமோ இதாக இருக்கும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ரூம்குள்ளே போகும்போது எமர்ஜென்சி வார்டில் அவங்க இல்லை, பக்கத்து ரூமில் தான் ஷிஃப்ட் பண்ணிக்கின்னு ஈஸ்வரி அம்மா இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நினச்சிட்டு பக்கத்து ரூமில் பார்க்குறாங்க. அங்கே தான் டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்தோடனே அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சு. அப்பா ஈஸ்வரி அம்மா நல்லா தான் இருக்காங்க, நம்ம கனவு கண்டது பொய் தான் அப்படின்னு சொல்லி ஷாக்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டாங்க. உள்ளே வந்தோடனே தர்ஷினி இருக்கேன், ஒன்றும் ஆகாது, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படின்னா அவர் கேட்டு வெளியில் யாரோ எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அப்படி உள்ளே வராங்க. ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு லேடிஸ் வராங்க. வந்தோடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, யார் என்ன எதுன்னே தெரியல. அது யார் என்ன எதுன்றது அதோட சீரியல் முடிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் அது யார் என்ன எதுன்னு பாப்பா எதுக்காக வந்திருக்காங்க என்ன எதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் நண்பர்களுக்கும் தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.